ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 25 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் டைஃபோனிக் ஆர் டூ வவல் சைன்ஸ். டைஃபோனிக் அப்படின்னா ரெண்டு வவல் சேர்ந்து வர்றது, அடுத்தடுத்து வர்றது. இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பார்த்துருக்கிறோமே டிப்தாங்ஸில் அப்படின்னா, டிப்தாங்ஸில் வர ரெண்டு வவலை நம்ம தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஆனால் டைஃபோனிக்கில் வர ரெண்டு வவலை, அடுத்தடுத்து வர ரெண்டு வவலை நம்ம தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதுதான் டிப்தாங்ஸுக்கும் டைஃபோனிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போது டிப்தாங்கில் ஐன்றதை நம்ம இப்படி எழுதுவோம், கரெக்டுங்களா? இதை பிரித்தோம் அப்படின்னா ஆ கூட்டல் இ, இப்படி ரெண்டு வவல் வருது. ஆனால் நம்ம ஐன்னு மட்டும் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுமே தவிர ஆ இ அப்படி சொல்லிட்டு தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் அவுன்றதை ஆ கூட்டல் ஊன்னு நம்ம பிரிக்கலாம், ஆனால் நம்ம தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், அவுன்னு சேர்ந்து தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். யூன்றத நம்ம ஈ கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமே தவிர சேர்ந்தா போல யூ அப்படின்னு தான் படிப்போம். அதே மாதிரி ஓய், இதை வந்து இப்படி எழுதுவோம், இதை வந்து ஆ கூட்டல் இ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமே தவிர நம்ம சேர்ந்து தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வரும், ஓகேங்களா? அதுக்கெல்லாம் தனித்தனி சைன்ஸ் கிடையாது, ரெண்டு சைன் தான். ஒன்று இப்படி, இன்னொன்று வந்து இப்படி. வேற எதுனா ரெண்டு வவல் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு சைனை பொசிஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுதான் என்னன்றதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வவல்ஸ் சாப்டரில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வவல் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? ஆ இல்லைனா ஆ, இன்னொரு வேரியேஷன் ஆ இல்லைனா ஆ. செகண்ட் பேஜில் வந்து பார்த்துருக்கிறது ஏ இல்லைனா ஏ, ஓ இல்லைனா ஓ. தேர்ட் பிளேஸ் வவல்னு சொல்லிட்டு பார்த்தது இ இல்லைனா இ, ஊ இல்லைனா ஊ, கரெக்டுங்களா? இதில் குறிலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டாட் வைப்போம், நெடிலா இருந்துச்சு அப்படின்னா ஹெவி டாட் வந்து வைப்போம். இதில் குறிலா இருந்துச்சுன்னா லைட்டு டேஷ் வைப்போம், நெடிலா இருந்துச்சுன்னா ஹெவி டேஷ். இதை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸுன்னு சொல்லிட்டு. இப்போது இது கூட வேற எதனா வவல் வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அதை எப்படி மார்க் பண்ணுவோம்னா இந்த சைனால் மார்க் பண்ணுவோம். இதுங்க கூட வேற எதனா வவல் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆங்குலர் சைன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ சாஹிப் இந்த வேர்டை பாருங்க, எஸ் இருக்கு, ஆ இருக்கு, இ இருக்கு, பி இருக்கு. இந்த இடத்துல ஆவும் ஈயும் சேர்ந்து வந்திருக்கு, ஆனால் தனித்தனியாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், சா ஹி அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? அப்போ நம்ம இதில் இருக்கிற கான்சனன்ஸ் எழுதிட்டு இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வவல் தான் பார்க்கணும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த சைன் மார்க் பண்ணணும். ஆ பக்கத்தில் வவல் வருது இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி செகண்ட் பிளேஸ்க்கு வந்து பார்க்கலாம். லேயர், எல்லு ஏ அ ஆர், லேயர், லே அர், இப்படி தனித்தனியாக தான் படிக்கிறோம், கரெக்டுங்களா? இதில் இருக்கிற கான்சனன்ஸ் எழுதிடலாம், லேயர்னு எழுதிட்டு ஏக்கு உண்டான பொசிஷனில் இந்த வவல் நம்ம வந்து எழுதிட்டோம் அப்படின்னா ஏ, அதுக்கப்புறமா ஒரு வவல் வருது அப்படின்னு நம்ம வந்து படிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பெட்ரேயல், பி இருக்கு, டர் இருக்கு, ஏ இருக்கு, ஆ இருக்கு, எல் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஏவும் ஆவும் சேர்ந்தா போல வந்திருக்கு, கரெக்டுங்களா? ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ட்ரே எல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்போ பே டர் எல், பெட்ரேயல், அந்த ஏக்கு உண்டான பொசிஷனில் இந்த வவல் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். ஓகே, இதே தேர்ட் பொசிஷனில் பார்ப்போம். ரியல், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆறு இ அ இல், இதில் பாருங்க ரெண்டு வவல் அடுத்தடுத்து வந்திருக்கு, ஆனால் தனித்தனியாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ரீ அல் அப்படி தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமே தவிர ரீல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணல. அப்போ எப்படி எழுதுறது பாருங்க, ஆறு எல் எழுதியாச்சு. இந்த ரெண்டு வவலுமே நம்ம மார்க் பண்ணணும். எந்த பொசிஷனில் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. இ பொசிஷனில் இப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இ இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு வவல் வந்திருக்கு. அப்போ ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கணும். பரீங், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, பி ஆறு
ஈ ஈ இங்கு. இங்க ஒரு ஈ இருக்கு பரியில, இங்குல ஒரு ஈ இருக்கு. அப்படி வரப்ப ப ஆர் எழுதிடுறோம், இங்க எழுதிடுறோம். ஓகே, இப்போ இந்த 2 ஈயை மார்க் பண்ணணும். இந்த 2 ஈ மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சைன் யூஸ் பண்ணணும். தேர்ட் பிளேஸ்ல மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பரியிங், அதர்வைஸ் பரிங்னு வந்துடும். புரியுதுங்களா? நம்ம வந்து இந்த ஈயை மார்க் பண்ணல அப்படின்னா பரிங் அப்படி வந்துடும். பரியிங் அப்படின்றதால நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்படி இந்த சைன் வந்து ஆ இல்லைனா ஆ கூட எனி வவல் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஏ இல்லைனா ஏ அது கூட எனி வவல் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல மார்க் பண்ணுவோம். இ இல்லைனா இ இது கூட எனி வவல் வந்துச்சு அப்படின்னா தேர்ட் பிளேஸ்ல மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இது நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே வந்து போதுமானது. இந்த சைன் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து இந்த சைன் வந்து பார்க்கலாம், இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுமே வந்து ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்க்கலாம் சில எக்ஸாம்பிள்ஸ். ட்ராயிங்ஸ், இந்த வேர்டு வந்து பாருங்க. டர் இருக்கு, ஆ இருக்கு, ஈ இருக்கு, அப்புறமா இங்ஸ். ட்ராயிங்ஸ். இப்போ ஆவும் ஈயும் சேர்ந்தா போல வந்து வந்திருக்கு. இதில் இருக்கிற கான்சனன்ஸ் என்னென்னலாம் இருக்கு? டர் எழுதியாச்சு, இங்ஸ் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஆ இ இதை வந்து மார்க் பண்ணணும். ஆவும் ஈயும் வரப்ப இந்த சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து அந்த ஓய் அந்த சவுண்டு, இது வந்து கொஞ்சம் இப்படி, ஓகேங்களா, ஆங்குலராக எழுதணும். இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இது ட்ராயிங்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ராயர். இதுலையுமே டர் இருக்கு, ஆ இருக்கு, ஏ இருக்கு, இரு. ட்ராயர். அப்படி வரப்ப ஆ கூட ஏ வவலும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ டர் எழுதிடுறோம், டவுன்வர்ட் ஆர் எழுதிடுறோம். இப்போ ஆவும் ஏவும் சேர்ந்து வந்திருக்கிறதால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். போயட். இதில் பி ஓ ஆ இட், இந்த இடத்துல ஓவும் ஏவும் சேர்ந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பி டி இதை எழுதிடுறோம். ஓன்ற இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வவல் மார்க் பண்ணணும். இதில் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்போ போயட் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோ இன்சிடென்ட். கே இருக்கு, ஓ இருக்கு, இ இருக்கு, என், அப்புறம் டென்ட். கோ இன்சிடென்ட். இந்த இடத்துல ஓ வவலும் இ வவலும் சேர்ந்தா போல வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற கான்சனன்ஸ் வந்து எழுதலாம். எந்த பிளேஸில் எழுதணும்? ஓ வவல் இருக்கு, அதனால செகண்ட் பிளேஸில் வந்து எழுதணும். கோ இன்னு டென்ட் இதை வந்து எழுதியாச்சு. இப்போ இந்த ஓவும் ஈயும் மார்க் பண்ணோம் இல்லையா? அதனால நம்ம இந்த சைன் வந்து செகண்ட் பிளேஸில் மார்க் பண்ணுறோம். கோ இன்சிடென்ட். அடுத்து தேர்ட் பிளேஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஷூவிங். இதில் இஷ் இருக்கு, ஊ இருக்கு, ஈ இருக்கு, இங்கு இருக்கு. ஷூவிங். இதில் ஊ வவலும் ஈ வவலும் சேர்ந்தா போல வந்திருக்கு, ஆனால் தனித்தனியாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஷூ விங் இப்படி தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இப்போ ஊ வந்திருக்கிறதால இஷ்ஷை தேர்ட் பிளேஸில் எழுதிட்டு அப்படியே இங்கே எழுதுகிறோம். இப்போ இந்த ரெண்டு வவலையும் மார்க் பண்ணணும். எந்த பிளேஸில் மார்க் பண்ணோம்? தேர்ட் பொசிஷன். அப்படின்னா இப்படி ஷூவிங். இப்போ இந்த ஈ வந்து இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஷூங் ஆயிரும். உங்களுக்கு வந்து புரியுது இல்லையா? இந்த ஈன்றது நம்ம இங்கே மார்க் பண்ணல அப்படின்னா அது ஷூங் அந்த மாதிரி வந்து ஆயிரும். இந்த ஈ இருக்கிறதால தான் ஷூவிங் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரூயின். பர்ரு ஊ இ என், ப்ரூயின். இந்த ஊவும் ஈயும் சேர்ந்து வந்திருக்கு, அதனால பர்ரு துருதி லைனில் எழுதிட்டு என் எழுதிடுறோம். இந்த ஊ மார்க் பண்ணோம் இல்லையா, ஊவும் ஈயும், அதனால நம்ம இந்த சைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரூயின். ஓகே, இப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆ இல்லைனா ஆ அது கூட எனி வவல் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நாம் இந்த சைன் வந்து மார்க் பண்ணுவோம். செகண்ட் பொசிஷன் வவல் என்ன இருக்கு? ஓ இல்லைனா ஓ அது கூட எனி வவல் வந்துச்சு அப்படின்னா இந்த சைனை செகண்ட் பிளேஸில் மார்க் பண்ணுவோம். இதுவே தேர்ட் பிளேஸில் ஊஓ இல்லைனா ஊஓ வந்துச்சு அப்படின்னா அது கூட எனி வவல், அப்படி வரப்ப தேர்ட் பிளேஸில் இது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த சாப்டர்.
நீங்கள் வந்து இந்த வவல்ஸ் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு ஒரி பண்ண வேண்டாம். நிறைய அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில வார்த்தைகள் தான் நம்மளுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் இந்த ஆங்குலர் சைனு இது வந்து அந்த இயா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய வார்த்தைகள் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்லியன், எம் எழுதுவோம், எல் எழுதுவோம், இன் எழுதிடுவோம். அந்த இயான்றதை நம்ம இப்படி மார்க் பண்ணிடுவோம். மில்லியன். கொஸ்டியன். ஓகே, இது எப்படி எழுதுவோம்னா குவாஸ்டியன், இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். கொஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த எக்ஸாம்பிளுமே பாருங்க, ஹெல்த்ன்றத நாம இப்படி எழுதுவோம். டிஹெச் எல் இத்து. ஹெல்த்தியர் அப்படி வரப்ப டிஹெச் எல் தர் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த தர்ருக்கு நடுவில் அந்த வவல் இருக்கு, இயா வவல். அதனால இதுலயே கட் பண்ற மாதிரி நம்ம வந்து எழுதிக்குவோம். இதே தான் ஜூனியருக்குமே. ஜா த்ரூ லைன்ல எழுதிடுவோம், அப்புறம் நர் எழுதிடுவோம். ஆனால் இந்த நர்ருக்கு நடுவில் இயா வவல் இருக்கு, அதனால இதுலேயே இப்படி கட் பண்ணுற மாதிரி எழுதிக்குவோம். ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் 95 and 96 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற வேர்ட்ஸ் ஒன்னொன்றுத்தையுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்க. இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸசைசஸ் 97 and 98 வந்து இருக்கு. ரெண்டுமே வந்து பேராகிராஃப் தான். எப்பயும் போல் 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்க. எழுதி பார்க்குறதோட இல்லாமல் கண்டிப்பாக எழுதின ஸ்ட்ரோக்ஸை ரீட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.